welcome back to Sindhu Oliver channel. Say hi Aiden. Hi. ஓகே, இந்த வீடியோ எதுக்குன்னா இப்போ வந்து ஏடனுக்கு ஸ்கூல் எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஹாலிடேஸ் விட்டாச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து டூர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு ஷார்ட் 3 போகிறதுக்கு ஒரு நாள், வரத்துக்கு ஒரு நாள், இதெல்லாமே கனெக்ட் பண்ணி 3 days அங்கே ஹால்ட்டு. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 5 days ட்ரிப் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்னலாம் நான் வந்து பேக் பண்ணுறேன், என்னென்ன ட்ரெஸ்ஸஸ், என்னென்ன திங்ஸ் தேவைப்படும், வித் ஒரு குழந்தையோட நம்ம ட்ராவல் பண்ணும்போது வேறு என்னென்னலாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவில் ஒரு பேக்கிங் நான் பண்ணுறேன். ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது. ஸோ இதை பார்க்குறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னே மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நிறைய ஷேர் கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐடன்? எஸ், போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ட்ராலி தான். ஸோ ட்ராலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 பேருக்கு ட்ரெஸ்ஸஸ் வைக்கிற மாதிரி நான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட கேஜி வந்து 25 kg அப்படின்னு சொன்னாங்க. இது நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து நம்ம ரிச் ஸ்ட்ரீட் தான், பாரிஸ், அங்கே தான் நான் வாங்கினேன். நான் ஷோரூம்லேயே ஆக்சுவலி முதல்ல போய் பார்த்தேன். ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு இப்போ இந்த சைஸ் வந்து இது வந்து மீடியம் சைஸ் ட்ராலி, உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும். வீல் எல்லாமே சேர்த்து எல்லாமே 360 degree அந்த வீல் தான் இது. இது பார்த்தீங்கன்னா 3,500 சம்திங் ரேட் போட்டிருந்தாங்க. ஸோ நான் பட்ஜெட்டாக பார்க்கணும் அப்படின்றதால நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் தான் போனேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பாரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து இது எனக்கு 1600 வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இது வந்து அன்பிரேக்கபிள் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ஸோ எனக்கு இந்த மாடல் வந்து ஓகே, அதனால் நான் அதை சூஸ் பண்ணேன். ஸோ இது மாதிரி வேணும் அப்படின்றவங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பட்ஜெட் ரேட்லேயே வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸ்பேஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இப்போ நான் திங்ஸ் எல்லாம் வைக்கும் போதே நீங்கள் பார்க்கலாம். நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இது வந்து 2 பார்ட்டிஷன் இருக்குது. இங்குமே வந்து ஒரு ஜிப் வச்சு ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு செட்டப் இதுமே வச்சுக்கலாம். இது எல்லாமே இதுக்கு லாக் வேறு இருக்குது. நான் லாக்லாம் எதுவும் இப்போ யூஸ் பண்ணுற ஐடியா இல்லை, அதனால் அதெல்லாம் போடல. அதுக்கப்புறம் இது இந்த ஹேண்டி வேறு இருக்குது, இப்படி பிடிச்சி தள்ளிட்டு போகிறதுக்கு. அதெல்லாம் அவங்க அப்பாவோட வேலை, என் வேலை கிடையாது. அதனால் நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நம்ம இது எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. சரி, இப்போ உடனே ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸு, அப்புறம் குழந்தைக்கு என்னென்ன இது தேவை அவனுக்கு, அப்புறம் அவருக்கு. ஸோ எங்கள் 3 பேருக்குமே எல்லாத்தையும் மொத்தமாக நான் இதில் வச்சுட்டேன். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன், பார்க்கலாம். போன வாட்டி நாங்கள் ஆல்ரெடி வந்து கொடைக்கானல் போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன், பயங்கரமாக குளிர்லாம் இருக்கும் அப்படின்ட்டு ஜக்குன்னு சொட்டரு அது இதெல்லாம் எடுத்து வாரி போட்டு போனேன். ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை, நார்மலாக ஓரளவுக்கு நம்ம பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு குளிர் தான் அங்கே இருக்குது. அதில் இந்த வாட்டி அந்த அளவுக்குலாம் நான் எதுவும் கேரி பண்ண போகிறதில்ல. நார்மல் அவுட்ஃபிட் என்னவோ அதான். அப்படியே ஒரு ஜர்க்கின் மட்டும் அவருக்கும் இருக்கும், எனக்கு ஒரு ஜர்க்கின், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்வெட்டர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வரலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து அப்டன் ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் தான் வந்து நான் வந்து எனக்கு ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது. உண்மையாகவே நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்ட் நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே ஸ்மூத்தாக நம்மளுக்கு வந்து மர்ஜ் ஆகுது நம்மளோட ஸ்கின்ல. ரொம்ப சாஃப்டாக சீக்கிரமாக வந்து அப்சர்வ் ஆகிக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. மம்மா எர்த் தான், மம்மா எர்த். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்னைக்கு ஃபுல்லாகவே சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நைபே ப்ரோஸ்ட்ரோப் க்ரீம் வித் இந்த ஃபவுண்டேஷன், இது வந்து ரொம்ப வந்து ஒரு ட்ரெண்டிங்காக பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்குல்ல, அதான் நானும் வாங்கியிருக்கேன். ஆனால் யூஸ் பண்ணேன், ஓகே, நல்லா தான் இருக்குது. உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு க்ளோ ஒன்று கொடுக்குது. லைக் செலிப்ரிட்டி க்ளோ அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு அளவுக்கு நம்மளுக்கு வந்து இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ வாங்கலாம். நான் ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. ரேட் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ கொடுத்தேன், இது ரெண்டுமே சேர்த்து ஐ திங்க் 520 என்னமோ நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். குட், நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரை இந்த டிஷ்யூ கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ அது எதுக்காவது யூஸ் ஆகுன்றதால அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சீரம் வந்து ஹேர் சீரம் வந்து நான் ஸ்ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என் பையன் ஒன்று எடுத்து கொடுக்குறாரு எனக்கு. இது கரெக்டாக லைனாக காட்டணும், நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இது வந்து லாரியல், இது ஒரு சீரம், அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்மளுக்கு தான் சொல்லவே தேவையில்லையே, பாருங்கள், கர்லி ஹேர். இந்த ஹேரை வச்சுட்டு என் பேச்சு எதுவுமே என் முடி கேட்காது. ஸோ அதுக்காக நான் இதை அப்பப்போ கொஞ்சம் அயன் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுவேன். ஏன்னா வெளியே போனேன்னா முதல்ல ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு இருந்தேன், பட் நிறைய ஹேர் லாஸ் ஆகுது. ஸோ அதனால் இப்போ நான் ஸ்ட்ரைட்னிங் அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணது தான், அதுக்கப்புறம் பண்ணல. அதுக்கு முன்னெல்லாம் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயே ஒரு 4 வாட்டி பண்ணிட்டேன். அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் 6, 7, 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் எதுவுமே பண்ணுறதில்ல. இருக்கிற முடியாவது காப்பாற்றிக்கலான்ட்டு ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறது விட்டேன்.
பட் இருந்தாலும் மனசு கேட்காது, ஏன்னா வெளியே போகும்போது தேவைப்படுமே. இந்த ப்ளோ ட்ரை க்ரீம் அப்படின்றத ஒன்று வாங்கினேன். இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா, எங்கே வாங்கினேன் இதை ஹெல்த் அண்ட் க்ளோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே தான் வாங்கினேன். ஸோ இது வந்து நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரஷ் பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஹேர் செட்டாக இருக்கும். ஒரு 2 hours 3 hours நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வந்து என்னோடய ஹேர் ஸ்ட்ரைட்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிப்ஸ் ப்ரஷ் தான் நான் வச்சுருக்கிறது. ஸோ இதை தான் பண்ணுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னா, ஆஸ் யூஷுவல் காஜல் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்மளோட லாக்மே ஐகானிக் தான். அதுக்கப்புறம் டாஸ்லரில் வந்து மஸ்காரா, லிப்ஸ்டிக்ஸ் வந்து ஒரு 2 ஷேட் இருக்கும். நம்மளோட காம்பேக்ட் பவுடர் இது. ஸோ இதெல்லாமே ப்ரஷஸ் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். பென்சில், காஜல், அது இது எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் எனக்கு தான் நிறைய இருக்குல்ல, நம்ம எனக்கு தான் நிறைய இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது எப்பயும் போல் நம்மளோட ஆலினால் வேஸ்லின். இது எதுக்குன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏடனுக்குமே சரி அவங்க அப்பாவுக்குமே குளிர் கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த இடத்துல இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு இந்த உதட்டெல்லாம் வெடிப்பு விட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காகவே இந்த வேஸ்லின் வந்து நான் எப்போவுமே எடுத்துகிட்டு போவேன் மறக்காமல். ஸோ அதனால் அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே செட் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக திரும்பி நான் எல்லாத்தையும் வெளியே எடுத்து அதை உங்களுக்குலாம் காமிச்சிட்டேன். இது வந்து என்னோடய ஹியரிங்ஸ் என்னென்ன அப்படின்றது இந்த பாக்ஸில் இருக்கும். ஒரு 5 செட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப ஆஹா ஓஹோலாம் இருக்காது, சுமாராக தான் இருக்கும். ஏன்னா ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப இந்த ஹெவியாக போட்டு போகிறதெல்லாம் எனக்கு எப்போவுமே பிடிக்காது. அதனால் குட்டி குட்டியாக ஸ்ட்ரெட்ஸ் தான் நிறைய வச்சுருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம இந்த மாதிரி வெக்கேஷன்லாம் போகும்போது கோல்டு தான் ப்ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அழகாக நம்ம கலர்ஃபுல்லாக அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் தான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக எல்லாத்தையும் மாட்டின்னு இருக்கோம், அதனால் நம்மளை யாரும் கேட்க போகிறது இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கமெண்ட் போட்டுக்கலாம். அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பர்ஃப்யூம்ஸ். இது பார்த்தீங்கன்னா இதுவுமே நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். என்னப்பா எடுத்து காட்டுறியா, ஒரு ஒன்றா காட்டுறாரு. நீங்கள் இப்படியே காட்டலாம், நீ பாருங்கள், இப்படியே வச்சு இப்படி கிட்ட காமிச்சாலே தெரியும். காட்டுங்க காட்டுங்க, கேமராவில் காட்டுங்க. வெரி குட். ஓகே தான். ஸோ இது வந்து 530 540 பெல்லா விட்டா லக்ஸுரி. இது வந்து ஆஃபர் ப்ரைஸ். உண்மையாகவே நல்லா இருக்குங்க. ஒரு ஃப்ளேவர் நிறைய ஷேட்ஸ் நிறைய கலரில் இருக்கான், சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து எங்களோட பர்ஃப்யூம். ஸோ இதை எடுத்து வச்சுட்டேன் சென்ட்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன, காலையிலே பல் துளக்குவதற்கு தேவையான விஷயங்கள் அதெல்லாம் இந்த பாக்ஸில் இருக்கும். ஸோ எங்கள் 3 பேருக்கு ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மவுத் வாஷ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இது மவுத் வாஷ் எப்போவுமே இருக்கும் என்கிட்ட. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மீன் ஃபேஸ் வாஷ் தான். அப்போலேருந்து ஸ்கூல் டைம்லேருந்தே இதான். இப்போ நிறைய வந்துருச்சு, ஆனால் நான் இது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னோடய ஸ்கின் டைப்க்கு தான். ஸோ யாராவது ஹிமாலயா நீம் ஃபேஸ் லவர் யாராவது இருந்தீங்கன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதுதான் எப்பயுமே, அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக இதுதான். இது என்னோட அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் அந்த விஷயம். ஸோ இதெல்லாத்தையும் வைக்கணும். இப்போ அடுத்து ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கணும். ஸோ என்னென்ன ட்ரெஸ் அப்படின்றதையும் நான் காட்டுறேன், பார்க்கலாம் இருங்க, அப்போ எடுத்துகிட்டு வரேன். ஸோ ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 2 ஜீன்ஸு, டிஷர்ட் ஒரு செட் வச்சுருக்கேன், 2 செட் அதே மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு லாங் குர்த்தியும் ஒரு லெகின்ஸ் போட்டு அது ஒரு செட் வச்சுட்டேன். ப்ளஸ் இது வந்து இன்னொரு நார்மல் ஒரு குர்த்தா செட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நைட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சி வாங்கினது ஜூலியட். இன்ஸ்டோரில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரேட் பார்த்தீங்கன்னா 1600. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் ஃபீல் பண்ணதுக்கப்புறமா சரி ஓகே நல்லாயிருக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். ஸோ இது நைட் ட்ரெஸ் ஒன்று. ஸோ 2 செட்டு நைட் ட்ரெஸ். இது இல்லாமல் இது ஒரு டாப்பு, டியூனிக் டாப் மாதிரி. ஸோ லைக் ஃப்ராக் டைப்பில் இருக்கும். ஸோ அது ஒரு செட், அவ்வளோதான். ஸோ எத்தனை வச்சுருக்கேன், 1. ஸோ ஏடனுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 5 ஜீன்ஸ் ஏடனுக்கு வச்சுருக்கேன். அதே மாதிரி அவருக்கு மேட்சிங்காக ஒரு 5 டிஷர்ட்ஸ் ப்ளஸ் ஒரு ஹூடியோட சேர்த்து. அதுக்கப்புறமா இது எல்லாம் அவரோட நைட் ட்ரெஸ் ஐட்டம். இதெல்லாம் எங்கள் 3 பேரும் இதில் செட் பண்ணணும், அதுதான் விஷயமே இப்போது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் அதுக்குள்ளே திணிச்சு வைக்கணும். அயனும் களையக்கூடாது, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து அவனுக்கான இன்னர்ஸ்லாம். ஸோ எல்லாமே வச்சுட்டு
எல்லாத்தையும் வச்சாச்சு, அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் ஒரே சூட்கேஸில் எங்கள் 3 பேருக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் எங்களோட மற்ற அந்த மேக்கப் திங்ஸு, ப்ரெஷ்ஷு, எவ்ரிதிங் எல்லாத்தையும் வச்சு ஓரளவுக்கு பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க, அவ்வளோதாங்க. ஸோ இதை இப்போது க்ளோஸ் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஓகே, அவ்வளோதான், பேக்கிங்லாம் ஓவர். ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையும் இதை பெட்டிக்குள்ளே வச்சு திணிச்சு முடிச்சிட்டேன், அவ்வளோதான். இனி வந்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ early morning 2 o'clock கார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் எந்திரிப்போமா எங்களுக்கு தெரில. இல்லை எடன்? ஆமாம், ஆனால் எழுந்திரிக்கணும், அப்போ தான் போய் அங்கே ரீச் ஆக முடியும். ஸோ அங்கே என்னெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம், எங்கே என்னோடய ஸ்டே நான் போட்டிருக்கேன், இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் அடுத்த வீடியோவையும் பார்க்க ரெடி ஆகிடுங்க. அதுக்கு முன்னே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, ஒரு ஷேரை போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ எங்களோட ஜாலியாக இந்த ஹாலிடேவை நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ண ரெடி ஆகுங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் சொல்ல மைடன், எப்படி சொல்வீங்க? பாய். அப்புறம் மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ரிவ்யூ பண்ணுங்க. பாய். என்ன பண்ண? ரிவ்யூ பண்ணுமா? ரிவ்யூ வேற பண்ணுமாங்க? பண்ணிடுங்க. பாய். பாய்.